ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிறிஷ் வியூஸ். இன்றைக்கி இந்த ஷார்ட் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, நான் KTM 390 அட்வென்ச்சரை 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நீங்களே இங்கே வந்து பார்க்கலாம், 1003 கிலோமீட்டர் வந்து காட்டுது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன், KTM 390 அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ். இந்த 1000 கிலோமீட்டரில் நான் என்னென்ன நெகட்டிவ் இந்த வண்டியில் ஃபீல் பண்ணுன்றதை வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஏதோ வந்து சவுண்டு வருது. என்ன சவுண்டுன்னு தெரில. இந்த மாதிரி குழியிலலாம் விட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு அந்த மாதிரி வந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படி அந்த சவுண்டு வருதுன்னு தெரியல. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வந்து தெரியல. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வைப்ரேஷனு. அது இப்போ மினரல் ஆயில் இருக்குது உள்ளே வந்து. அதுக்கு அடுத்தது வந்து உள்ளே வந்து இந்த சர்வீஸில் சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அந்த சிந்தட்டிக் ஆயில் போட்டால் வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நாம் வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, டேப்பட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் வரா மாதிரி இருக்குது. ஜாஸ்தி வரா மாதிரி தான் இருக்குது. டிக்கி 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 டிக்கின்னு வந்துட்டுருக்கு வண்டி ஆன் பண்ணதும். அது நார்மல்னு சொல்கிறாங்க KTM பைக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லணும், அது நார்மலாக இல்லை அதை வந்து கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி ஆகணுமான்னு சொல்லிவிட்டு. இதெல்லாம் தான் வந்து ஒரு சில மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் எனக்கு யோசனையில் வந்துச்சுன்னா நான் போக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இனிஷியலாக வந்ததும் பார்த்திங்கன்னா, இந்த KTM இந்தியா ஆப்பில் ஃபுல்லாமே நாம் வந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணோம். லைக் ஃபஸ்ட் வந்து உங்களோட வெஹிக்கிள் இந்த இந்தியா ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து போடணும். எல்லாமே வந்து போட்டேன். ரியர் நாய்ஸு, டேப்பட் சவுண்டு, வைப்ரேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் யோசித்து பார்த்துட்டேன். வேறு எந்த பெரிய கம்ப்ளைண்ட்டும் வந்து இல்லை. இது மட்டும் தான் நான் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருவோம். எல்லாமே இதிலே நம்ம வந்து பண்ணிக்கலாமான்ட்ருக்கு. கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. டைமு, டீலரு அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வந்துருக்கும். எஸ்டிமேட் அமௌண்ட்டும் அதே வந்து காட்டிக்கிருக்கு. டீலர் கான்டாக்ட் நம்பரும் நம்மளுக்கு வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் ஹஸ் பீன் கன்ஃபார்ம்டு நமக்கு வந்து சொல்லிடுது. ஆக்சுவலாக நான் 36 டேஸ்க்கு முன்னாடி வந்து சர்வீஸ் வந்து விட்றேன். ஏன்னா 1000 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு வண்டி ஓடிடுச்சுல. 8 டேஸ்லேயே நம்ம வந்து 1000 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டோம். இப்போ இங்கே கூப்பன் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் சர்வீஸு, செகண்ட் பீரியாடிக் சர்வீஸு, தேர்ட் பீரியாடிக் சர்வீஸ்க்கு கூப்பன் நம்மளுக்கு இதுக்குள்ளேயே வந்து இருக்குது. இதில் வந்து மை சர்வீஸு, மை வெஹிக்கிள் அதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஆடட் வெஹிக்கிள் அதோட இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எந்த இதுவும் இதில் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு நார்மல் ஃபீச்சர்ஸ் தான். இதில் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து இந்த வண்டியில் கிடையாது. சொல்லுங்கண்ணா. கிருஷ்ணன் ஆர். மொபைல் நம்பர் 733. அதுதான் ஓடிபி சொல்லுங்கள். அந்த நம்பர் மாற்றிக்கோங்க, மெயில் ஐடி வந்து மாற்றிக்கோங்க. வேறு இருக்குது அதில். 360Y 3605 மெயில் ஐடி மாற்றிக்கோங்க. இதில் மெயில் ஐடி வந்து தப்பாக என்ட்ரு இருக்க மாட்டிருக்கு. அதே வந்து மாற்றிடுவோம். ஏங்க நான் அட்காணும். அட்டு எப்படி வரும்? இங்கே இருக்க மாட்டிருக்கு. இந்தாங்கண்ணா. இஷ்யூ இருக்குண்ணா. பின்னாடி வந்து எங்கேயோ குழியில் விட்டோம்னா சவுண்டு ஏதோ டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்குது. ஜாஸ்தியாக இருக்குது அது சவுண்டு. வேறு வந்து பார்த்திங்கன்னா, வைப்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது. அப்புறம் வேறு இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, அதில் என்ன போட்டேன்னே தெரியலையே. இருங்க, அது மறந்துடுச்சு எனக்கு. அவ்வளோதான், வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பின்னாடி வந்து நாய்ஸ் அதிகமாக வருது. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாண்ணா, அதை மட்டும் பார்த்துருங்க. இது டேப்பட் நாய்ஸ் வருது. டிக்கி 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 டிக்கின்னு ஜாஸ்தி வருது. புதுசாக வாங்கும்போது அது இல்லை. கூலண்ட்டும் குறைஞ்சிருச்சு பாருங்கள். கூலண்ட்டும் மினிமம் லெவலுக்கு போயிடுச்சு. ஆயில் கிளீனர் எதாவது போடுவீங்களா இல்லை அப்படியே ஃப்ளஷ் பண்ணுறது தானே? இன்ஜின் ஃப்ளஷ் போட்டு தான் ஃப்ளஷ் பண்ணுவீங்க.
இங்கே பாருங்கள், இது ஏதோ பிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு இந்த சைடு. இது ஏதோ பிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அது வர்றது அப்படி தான். அது வர்றதே அப்படி தானா? அது கொஞ்சம் போட்டு விட்ருங்க. ஏன்னா இந்த வண்டியே டஸ்ட்டில் ஓட்டுறதுக்கு தானே. அதுக்கப்புறம் அது எதாவது ஆயிடுச்சுன்னா அது கரெக்டாக போட்டு விட்ருங்க. கிளச்சும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் லூஸாக இருக்குது பாருங்கள் கிளச்சு ரொம்ப. அதுவும் பார்த்துருங்க, கிளச்சு லூஸாக இருக்குது. பிரேக் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாண்ணா. மற்றபடி நார்மலாக ஃபஸ்ட் சர்வீஸில் என்னென்னா செக் பண்ணுவீங்களோ அதெல்லாம் செக் பண்ணிடுங்க. டிஸ்கில் கோடு விழுது, அதுவும் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. 2 டிஸ்க்லேயும் கோடு விழுந்துருச்சு, எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. அது பார்த்துருங்க. பிரேக்கெல்லாம் நல்லா தான் வந்து பிடிக்குது. க்ளீன் பண்ணி அடிச்சிடுறீங்களா? எவ்வளோ அது? எவ்வளோ? இங்கேயே கூட எடுத்து வந்து பண்ணிக்கலாம்ல பண்ணுறதுன்னா. எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பண்ணணும்? சரி, நீங்கள் செயினை க்ளீன் பண்ணி அதை லூப் பண்ணி கொடுத்துருங்க. லூப் பண்ணி கொடுத்துருங்க. கூலண்ட்டும் மினிமம் வந்துடுச்சு டாப்னு. ஆயில் வந்து என்ன ஆயில்? ஆயில் வந்து சிந்தட்டிக்கா? ஃபுல்லி சிந்தட்டிக்கா? சரி, ஓகே. வேறு ஏதாவது செயினுக்கு கவர் எதாவது இருக்குமாண்ணா? எக்ஸ்ட்ரா ஆக்சஸரி அதுக்கு? சென்டர் ஸ்டாண்டும் வராதா? சரி, ஓகே. இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்தால் அதுவும் வந்து பண்ணிடுங்க. ஓகே. கைஸ், சர்வீஸ் முடிச்சாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 2:30 மணி ஆகுது. என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஓவர்வியூ நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்போட வந்து காமிச்சிட்றேன். ஆக்சுவலாக நான் கஷ்டப்பட்டு இவங்ககிட்ட பேசி கடைசி லெவல் எஸ்கலேஷன் வரைக்கும் பேசுனதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்கவே வந்து அலோவ் பண்ணாங்க. சர்வீஸோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, எக்ஸலண்ட்டு தான். நல்லா வந்து வண்டியை கரெக்டான டூலு, அதுக்கப்புறம் அந்த ரேம் ப்ரொசீஜரு, சர்வீஸோட SOP ஃபாலோயிங் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா எக்ஸலண்ட்டாக தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதில் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தான மாதிரி இருக்குது. பெருசாக வைப்ரேஷன் எல்லாம் ஒரு 100% வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா ஒரு 70% இருக்குது. 30% ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்குது. வண்டி அப்படியே காமாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லாட்டி நம்மளால் வந்து 5th கியரில் 60 ஸ்பீடில் போகவே முடியாது. அதாவது 6th கியரில் 60 ஸ்பீடில் போகவே முடியாது. ஓகே, நல்லா தான் வந்து சர்வீஸ் இருக்குது. அந்த செயின் நாய்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2200 rupees வருது. காருக்கே நான் பஸ் சர்வீஸ் 140 தான் பண்ணேன். இது கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தின்னு இருக்கேன் பைக்குக்கு. ஓகே, ரைட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னெல்லாம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆயில் சர்வீஸு. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆயில் ஸ்ட்ரைனர் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆயிலுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஜின் ஆயிலுக்கு ஸ்ட்ரைனரு. இந்த 2 ஸ்ட்ரைனரையும் கழட்டிடுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணி ஆயில் எல்லாம் ஃபுல்லாக வெளியில் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைனரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட இனிஷியல் மேனுஃபேக்சரிங் பர்ரெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரைனரில் இருக்கிற மேக்னெட்டில் வந்து சேருது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதை ஃபுல்லாமே கழட்டி நீட்டாக க்ளீன் பண்ணி, அது க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கீழே இருந்த ரெட் கலர் ஆயில் அப்படியே வந்து பிளாக் ஆகிடுச்சு. அவ்வளோ பர் இதில் வந்து இருந்துச்சு. பரவாயில்ல, நான் வந்து 1000 கிலோமீட்டர் ஒரே கையில் ஓட்டதுனால ஃபுல்லாக அந்த இதெல்லாம் க்ளீனாகி வெளியே வந்துச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1700 ml ஆயில் இதுக்கு வந்து ஊற்றணும். அதில் 300 ml வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணதும் அந்த ஸ்ட்ரைனர் வழியாக டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே போய் தங்கிடும். அப்போ ஆயில் பம்ப் ஆனதும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அது பண்ணி முடிச்சுட்டு மோட்டூல் ஆயில், ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து இதில் ஊற்றுனாங்க 1.7 லிட்டரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக்கு கம்ப்ளீட்டாக கழுவி கம்ப்ளீட்டாக கழட்டி க்ளீன் பண்ணி சாண்டிங் எல்லாம் பண்ணி அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் செயின் லூபு, செயின் க்ளீனு அதெல்லாம் வந்து பண்ணாங்க. செயின் டைட்டும் வந்து அதுக்கப்புறம் வச்சாங்க. அந்த செயின் நம்ம பின்னாடி சவுண்ட் வந்துச்சுல, அந்த சவுண்டுக்கு வந்து செயின் டைட் வந்து பண்ணாங்க. அதுக்கும் ஒரு சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண மாட்டிருக்குது. அதெல்லாம் நீட்டாக ஃபாலோ பண்ணி செயின் டைட் வந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கில் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி திருப்பியும் செயின் லூப் பண்ணி அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்டெல்லாம் செக் பண்ணி இப்போ பைக்கை நம்ம கையில் வந்து கொடுத்துட்டாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அதில் இன்னொரு ஃபீச்சர் வந்து வருது. இன்னொரு பைக்கில் நான் வந்து பார்த்தேன், எஸ்ஸில் பார்த்தேன்.
ஆக்சுவலாக எஸ்ல இதில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சேம் தான். இதுலேயும் அந்த ஃபீச்சர் வந்து வரணும், ஏன் வரலான்னு தெரியல. என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸு, த்ராட்டில் RESPன்னு சொல்லிட்டு ஒரு இது இதில் டிஸ்பிளேயில் வருது. அதில் போனோன்னா த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாமாட்டிருக்கு. வண்டி ஆக்சுவலாக நல்லாவே வந்து ஸ்மூத்தானது என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. கூலண்ட்டும் கம்மியாக சொல்லிட்டு கூலண்ட்டு டாப்அப் பண்ணியாச்சு. பிரேக் ஆயில் அது எல்லாமே வந்து டாப்அப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து இடிச்சிட்டு இருந்துச்சுல்ல, அதுவுமே வந்து ரெடி பண்ணியாச்சு ஃபுல்லாக, அதெல்லாம் டைட் வச்சாச்சு. ஓகே கைஸ், இதுதான் வந்து KTM அட்வென்ச்சர் 390. இப்போ KTM இருக்கிறது இந்தியாவில் எல்லோரும் வாங்கி ஓட்டக்கூடிய ஒன் ஆஃப் த காஸ்ட்லெஸ்ட் பைக்கு. அதோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன், எக்ஸலண்ட்டுன்னு சொல்லிட்டேன். சர்வீஸ் காஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு எனக்கு ஒரு 2200 rupees பில் வந்துச்சு. இதுதான் இப்போ இருக்க எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சேனல். இன்னொரு புது வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டல் தன் பாய் ஃப்ரம் திஸ் வியூஸ்.